இன்னைக்கு மீலே மட்டன் பிரியாணில ஆரம்பிச்சிருக்கு. இத வச்சுட்டு எப்படி டயட் இருக்க போறோம்? வெல்கம் டு டே 77. வண்டிய இந்த ஜுராசிக் பார்க்ல விட்டுட்டு 2 தெரு தாண்டி போய் சாப்பிடுற அளவுக்கு ஒர்த்தான ஒரு கடையில தான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போறோம். என்னோட ஃபேவரைட் பிரியாணி ஸ்பாட்டான பிரபு ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணியும் சிக்கன் மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி போர்ஷன் சைஸ் கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். ஆனா நமக்கு இதுவே கொஞ்சம் அதிகம் தான். மத்தியானம் மட்டும் கேரளா ஸ்டைல்ல இங்க பப்படமும் கொடுப்பாங்க. இங்க மட்டன் பீஸ் எப்பவுமே நல்லா குக் ஆயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. ஆனா பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்பா மீல்ஸும் ஒரு நெய் மீன் ஃப்ரையும் வாங்கியிருந்தாங்க. அதுல கொஞ்சமா மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம ஃபோக்கஸ் சிக்கன்ல தான் இருந்துச்சு. சிக்கன் மஞ்சூரியன் வழக்கம் போல செம டேஸ்ட். ஒரு பரோட்டாவும் கூட வாங்கி சாப்பிட்டா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இதே என்னால சாப்பிட முடியல. இதுல அப்பா வேற கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டாங்க. சரின்னு கொஞ்சம் ரசத்தை ஊத்தி ஃபைபருக்கு கொஞ்சம் காய்கறியும் எடுத்துட்டு சாப்பிட்டேன். மூவிக்கு போறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அதனால ரிட்டர்ன் கார் எடுக்க வரும்போது ஜுராசிக் பார்க்க நல்லா சுத்தி பார்த்தோம். சின்ன வயசுல இருந்தே டைனோசர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பார்க்குக்கு அடிக்கடி வருவேன். அப்பெல்லாம் இந்த பார்க்ல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஒரு நார்மல் பார்க் மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசுல நான் பார்த்த ராக்கெட் மாடல் அண்ட் ரியல் ஜெட் பிளேன்லாம் இன்னும் இருக்குது. அது கூடவே உள்ள ஒரு பிளானட்டோரியமும் கட்டியிருக்காங்க. அது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இத பார்த்து பிளானட்டோரியம் நினைச்சிடாதீங்க. இது எங்க ஊர்ல புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்க தியேட்டர். இன்னைக்கு இந்த தியேட்டர்ல தான் லோகா படம் செகண்ட் டைம் பார்க்கறதுக்கு அப்பா கூட வந்திருக்கிறேன். முன்னாடி எல்லாம் படம் பார்க்க தியேட்டருக்கு வரும்போது இந்த ஸ்கிரீனை அன்வீல் பண்றதே பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இப்போ உள்ள மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இந்த தியேட்டர்ல புதுசா ரெனோவேட் பண்ணி லைட்லாம் போட்டு பண்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. தியேட்டரும் 4K டால்பி அட்மாஸா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதனால விஷுவல் சவுண்ட் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. சீட்டுமே லக்ஸரி சீட்டா போட்டிருந்தாங்க. இன்டர்வல்ல எனக்கும் அப்பாவுக்கும் 2 கோன் ஐஸ்கிரீம் வாங்கினேன். படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கொஞ்சம் கார்ன் சிப்ஸும் பட்டர் முறுக்கு 2 பீஸும் சாப்பிட்டேன். இன்னைக்கு புரோட்டீன் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறதுனால டீ அவாய்ட் பண்ணிட்டு இந்த புரோட்டீன் மில்க் ஷேக் ஒன்று குடிச்சேன். நைட்டு குக்கு வரல. அதனால பழைய சப்பாத்தி மாவு, தோசை மாவெல்லாம் எடுத்து ஒரு சப்பாத்தி 2 தோசைன்னு சுட்டுக்கிட்டேன். 2 நாள் முன்னாடி வச்சிருந்த சிக்கன் கிரேவி, ஒரு நாள் முன்னாடி வச்ச உருளைக்கிழங்கு சோயா சங்க்ஸ் கிரேவி, அப்புறம் இன்னைக்கு மீதி வந்த சிக்கன் மஞ்சூரியன் இவ்வளத்தையும் வச்சு இன்னைக்கு டின்னர் முடிச்சிட்டேன். அப்புறம் மீதி இருந்த சின்ன ப்ரௌனி பீஸையும் எடுத்து சாப்பிட்டேன். அப்பவும் சுகர் கிரேவிங்ஸ் தீரல. ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பைட் சாப்பிட்டேன். அது அந்த அளவுக்கு நல்லாவும் இல்ல. அதனால வழக்கமா சாப்பிடுற ஐஸ்கிரீம் பைட் இன்னொன்னு சாப்பிட்டேன். இன்னைக்கு மோஸ்டா ஹை கலரி ஃபுட், ஹை சுகர் ஃபுட்டாவே சாப்பிட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம கேலரி டெபிசிட் நம்ம கையை மீறி போயிடுச்சு. மீண்டும் சந்திப்போம்.